ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணுங்க விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நிதினியாவோட ஸ்கூலில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கார்விங் கார்னிவல் நடந்ததுங்க. அதில் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நாங்கள் ஒரு தீம் செலக்ட் பண்ணோங்க, சேவ் ஃபாரஸ்ட்டுன்னு. பிளேட்ஸில் வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அனிமல்ஸ், பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வந்து செட் பண்ணிக்கிட்டோங்க. ப்ளஸ் ஒரு வாட்டர்மெலனில் ஒரு பூஜை கூட மாதிரி பண்ணி அதில் ஒரு சிவலிங்கம், அதை சுற்றி ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு, இன்னொரு சைடு என்ன பண்ணிட்டோன்னா பம்கின்லேயும் ஆரஞ்சு தோல்லையும் அந்த ஹாலோவீன்லலாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணி அதுக்குள்ளே லைட்டிங் செட் பண்ணி அவங்க வந்து ஃபாரஸ்ட்டை அழிக்கிறவங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தீம் செட் பண்ணி ஃபுல்லாக சேவ் ஃபாரஸ்ட்டுன்னு பண்ணிட்டோங்க. அவளுக்கும் அதை பற்றி ஒரு சின்னதாக ஸ்பீச் சொல்லி கொடுத்துருந்தேங்க. அவள் அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா, அவளுக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சா கிடைக்கலையா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்க போகிறோம். வாங்க விளாக்குள்ளே போகலாம். அதனால காரை பத்திரமா பார்த்துக்கணும். சேஃப் ஃபாரஸ்ட். தேங்க் யூ. அம்மாச்சி 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 நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொண்டு போனேன்ல, அத நான் தான் ஃபர்ஸ்ட். அடி செல்லமே, நீ தான்டா ஃபர்ஸ்டடா. வெரி குட் வெரி குட். தேங்க் யூ அம்மாச்சி. நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொண்டு போனேன்லப்பா, நான் வேண்டாம்ப்பா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு போனேன். அல்லப்பா நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். என்னது, நீ கஷ்டப்பட்டு செஞ்சியா? சரிப்பா, நான் ட்ரெஸ் மாற்றிட்டு ஹோம் செய்கிறேன்ப்பா. பாய்ப்பா. அரை கிலோ கேரட்டை முடிச்சிட்டு நிதினியா, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டா நாளைக்கு ஃப்ரூட்ஸ் கார்னிவலுக்கு என்ன கொண்டுட்டு போறது? ஷேஃபே நல்லா நம்ம அதாம எடுத்து சாப்பிட்டேன். இன்ஸ்பெக்ட் பண்ணி நல்லா செய்யணும். எப்படி பண்ணுவாங்க? இன்னைக்கு சாப்பிட்ட வரைக்கும் சரி, நாளைக்கு அங்கே போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றாதம்மா. கார்னிவல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், சரியா? ஓகேம்மா. அவங்க சாப்பிட்டதெல்லாம் போக மிச்சம் இருந்ததை வச்சு 2 பேரையும் தூங்க வச்சுட்டு நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் செஞ்சேங்க. செஞ்சு மிச்சதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு காலையில் ஒரு 4 o'clock எழுந்திரிச்சு மீதம் இருந்ததையும் எல்லாம் அவங்க எந்திரத்துக்குள்ளே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. என்ன நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தைங்க அதில் வின் பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிதாங்க. மற்ற பேரண்ட்ஸ் கிட்டே இருந்தும் நல்ல அப்ரிஷியேஷன் கிடச்சிச்சு. அப்புறம் ஸ்கூல்லேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நிதினியா வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா பொண்ணுங்க விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.